அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது சுலாசி மஸ்ஜித் ஃபீஹில் 2 எழுத்து அதிகப்படியாக இருக்கின்ற வினைச்சொற்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நம்ம போன பார்த்தது தஅல்லம யதஅல்லமு, அதாவது 2 எழுத்து அதிகப்படியாக உள்ளதில் ஃபா கலிமாக்கு முன்னாடி தாவும் தஃஅல தஅல்லம, அதில் ரெண்டாவது இன்னொரு ஐன் கலிமாக்கு பக்கத்தில் ஒரு ஐனும் அதிகமாக இருக்குது என்று பார்த்தோம். அதாவது 2 எழுத்து அதிகப்படியாக ஒரு ஃபேலில் இருக்கும் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது ஃபேல் தஅல்லம, ரெண்டாவது ஃபேல் நம்ம பார்க்க இருக்கிறோம், அதாவது ததாரக. ததாரக தஃபாஅல வசன், தஃபாஅல யதஃபாஅலு தஃபாஉலன் ஃபஹுவ முத்தஃபாஇலுன், அந்த வசனை சார்ந்தது தான் ததாரக. இப்போ பார்த்தீங்கன்னா ததாரக அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய அர்த்தங்கள் பொதுவாக ஒவ்வொரு வினைச்சொற்களும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கிறது. காலத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, இடத்தை பொறுத்து அதோடய அர்த்தங்கள் மாறும். இன்ஷால்லா அர்த்தத்தை நாம் மறுபடியும் நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு வினைச்சொற்கும் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வரும். அந்த அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். இதை நான் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, அர்த்தம் இல்லாமல் நம்ம வெறும் வினைச்சொல்லுடைய வடிவங்கள், அதாவது இந்த ஃபேல் சுலாசியாக வந்தால் இப்படி வரும், ருபாயா வந்தால் இப்படி வரும், சுலாசி மஸ்ஜித் ஃபீஹியா வந்தால் இப்படி வரும், ருபாய் மஸ்ஜித் ஃபீஹியா வந்தால் இப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி அந்த எழுத்துக்களை கவனித்து வினைச்சொற்களை மாறுபடுவதை தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் இன்ஷால்லா இதுக்கு அடுத்த ஒரு ரவுண்டு வரும். அந்த வரிசையில் நம்ம இன்ஷால்லா கண்டிப்பாக அர்த்தத்தை பார்ப்போம். இப்போதைக்கு அர்த்தம் வச்சு ஒரு சுருக்கமாக ஒரு அர்த்தம் வச்சுக்கிறோங்க. ததாரக அப்படின்னா உருண்டு ஓடியது என்ற அர்த்தம். ததாரக யததாரகு ததாருக்கன் ஃபஹுவ முத்ததாரிக்குன். இது அப்படியே வசனில் சொல்கிறா இருந்தால் தஃபாஅல யதஃபாஅலு தஃபாஉலன் ஃபஹுவ முத்தஃபாஇலுன். அதுக்கடுத்து மஜ்ஹூல் துதூரிக துஃபூஇல யுததாரகு யுதஃபாஅலு ததாருக்கன் தஃபாஉலன் ஃபஹுவ முத்ததாரக்குன் ஃபஹுவ முத்தஃபாஅலுன். அல் அம்ரு மின்ஹு ததாரக் தஃபாஅல் வன் லியததாரக் லியதஃபாஅல் லியுததாரக் லியுதஃபாஅல். இது நான் வசல்லையும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கிறேன், உதாரணத்தையும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்கேன். வன்னஹியு லா ததாரக் லா தஃபாஅல் லா தததாரக் லா ததஃபாஅல் லா யததாரக் லா யதஃபாஅல் லா யுததாரக் லா யுதஃபாஅல். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நஹியில் இதுக்குண்டான அர்த்தம். அம்ருல் இது வினைச்சொல்ல இப்படி வரும். அம்ரில் ததாரக்குன்னு வரும், நஹியில் லா ததாரக்குன்னு வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இதை தனியாக பயிற்சி எடுத்துக்கிறங்க. இது வினைச்சொல், இந்த ஃபேல் உங்கள் மனசில் பதியணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கடைப்பிடிங்க இன்ஷா அல்லாஹ். மனசில் பதிகிறது ஒவ்வொரு வினைச்சொல்லினுடைய அந்த வடிவங்களும். மாதி மௌரூஃபில் எப்படி வரும், முலாரி மௌரூஃபில் எப்படி வரும், அதே போல் மாதி மஜ்ஹூல் எப்படி வரும், முலாரி மஜ்ஹூல் எப்படி வரும், அம்ரில் எப்படி வரும், நஹீல் எப்படி வரும் என்று ஒவ்வொரு வகையான அந்த சீகாலையும் மாறக்கூடிய விதங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதனால் இன்ஷா அல்லாஹ் அது பயிற்சி எடுத்துக்கிறோங்க. அல்லாஹ் ஹைராக்கட்டும். அதுக்கடுத்து 2 எழுத்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய வினைச்சொல்லில் அது இன்னொரு வசன் நம்ம பார்க்குறோம். யஹ்தமல, இதனுடைய வசன் இஃப்தஅல வசன். இஃப்தஅல யஃப்தஇலு. இதில் என்ன அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அம்சா முன்னாடி அம்சா அதிகமாக இருக்குது, தா இருக்குது. அப்புறம் ஆமாம் 2 எழுத்து அதிகப்படியாக வந்திருக்குது. அதே போல் மேலே நம்ம ததாரக்கன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் தா வந்திருக்குது. அப்புறம் அலிஃப் ததாரக தஃபாஅலங்கிற வசனில் ஃபா கலிமாக்கு பின்னாடி அலிஃப் வந்திருக்கு. ஸோ அதை கவனிச்சுக்கிறணும். அதுக்கடுத்து இப்போ இதை பாருங்கள், யஹ்தமல சுமந்தது என்ற அர்த்தம். அது இன்ஷா அல்லாஹ் அர்த்தத்தை நம்ம இதில் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போதைக்கு வசனை கவனிங்க. யஹ்தமல யஹ்தமிலு இஃப்தஅல யஃப்தஇலு இஹ்திமாலன் இஃப்திஆலன் ஃபஹுவ முஹ்தமிலுன் ஃபஹுவ முஃப்தஇலுன். மஜ்ஹூல் உஹ்துமில உஃப்துஇல யுஹ்தமலு யுஃப்தஅலு இஹ்திமாலன் இஃப்திஆலன் ஃபஹுவ முஹ்தமலுன் ஃபஹுவ முஃப்தஅலுன். அல் அம்ரு மின்ஹு யஹ்தமில் யஃப்தஇல் லியஹ்தமில் லியஃப்தஇல் லியுஃப்தஹல் லியுஃப்தஅல் லியுஹ்தமல். ஆமாம் வசன் மாறி இருக்குது. யஹ்தமல் அல் அம்ரு மின்ஹு யஹ்தமில் லியுஹ்தமில் லியுஹ்தமல். அதை வசனில் சொல்கிறாரு இருந்தால் இஃப்தஇல் லியஃப்தஇல் லியுஃப்தஅல், இப்படி தான் வசனில் வரும். அடுத்து நஹீல லா தஃப்தஇல் லா தஹ்தமில்
லா யஹ்தமில் லா யுஹ்தமல் லா யஹ்தமில் லா யுஹ்தமல். அப்போ இது வசனில் வர்றதா இருந்தால் நஹிக்கு வந்து லா தஃப்தஇல் லா யஹ்தஇல் லா லா யஹ்தஃப். இதனுடைய வசன் வந்துட்டு லா யஹ்தமில் அப்படிங்கிற உதாரணத்தில் இருக்கிறதுனால அப்படியே உதாரணத்திலேருந்து அந்த வசனுக்கு மாற்றும் பொழுது லா யஃப்தஇல் லா யுஃப்தஅல் இப்படி தான் மாறும். இப்போ நீங்கள் இந்த உதாரணத்தை அங்கே அழுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அம்ருலையும் நஹிலையும் கிட்டத்தட்ட சில விஷயங்கள் ஒரே மாதிரியே தெரியும். இதுக்கிட்ட பின்னாடி வரக்கூடிய வசனில் அது இன்ஷால்லா கொஞ்சம் பார்த்து சர்ஃப் செஞ்சுக்கிறங்க. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த சர்ஃபுகள் மாறாத அளவுக்கு பார்த்துக்கிறங்க. கொஞ்சம் பொறுமையாகவே சர்ஃப் செய்யுங்க, ஒன்றும் தப்பில்லை. இன்ஷால்லா அந்த சர்ஃபுகளை எழுதி கொள்ளுங்கள். அர்த்தத்தை இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணிக்கிற வேண்டாம். அந்த மீசானில் பார்த்த மாதிரி அர்த்தங்கள்லாம் இதுக்கு வராது. ஒவ்வொரு வசனுக்கும் ஒவ்வொரு வினைச்சொல்லுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது. இன்ஷால்லா நம்ம அதை பார்ப்போம். இதுக்கு அடுத்து இன்னொரு வசன் இருக்குது. இன்ஷால்லா அடுத்த நாளைக்கு இன்ஷால்லா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுக்கிறங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இன்ஷால்லா அஸ்ஸலாமு அலைக்கும்.